ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்குமான விரிசல் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேல போய் பொதுச் செயலாளர் பொறுப்பையே அவர்ட்ட இருந்து வாங்குறதுக்கான முயற்சிகள்ல இருக்கிறாங்கன்னா சில செய்திகள் வருது. என்ன நடக்குது? விரிசல் இருக்குன்னு நான் பார்க்கல. ஏதோ அவர்ட்ட இருக்க அதிகாரம் தலைவர் அவர் முடிவெடுக்கிறாரு. சும்மா கையெழுத்தா இது அன்பழகன் காலத்துல பேராசிரியர் காலத்துல இருந்தே தான் இருக்கு. தலைவருக்கு கிட்டத்தட்ட பொதுச்செயலாளர் இருக்கிற அதிகாரத்தை பூரா தலைவருக்கு இருக்குன்னு கலைஞர் அப்பவே சட்ட விதிகளை திருத்திட்டார். அது இருக்கட்டும். நடைமுறையில அன்பழகனே அந்த அதிகாரத்தை விரும்பல. தலைவர் முடிவு எடுக்கட்டும், நான் கையெழுத்து போறேன் அப்படிதான். கலைஞர் அவர்களுக்கும் பேராசிரியருக்குமான நெருக்கம் இப்ப இருக்கான்னு கேட்க இல்ல. நான் அவர் அமைச்சர்களோடய சரியா பேசலங்கிற வார்த்தையை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். துரைமுருகன் அப்படி என்ன பண்ணிட்டு கட்சிக்காரர் ஒரு என்ன பண்ணிட்டார்? முதல்ல கட்சிக்காரனோட துரைமுருகன் நெருங்கி பழகுறாரா? தலைவர் இப்படி கேட்டீங்களே. நான் ஓப்பனா சொல்றேன் சார். கட்சிக்காரன்ட்ட அவர் என்ன பண்ணிருக்காரு, கட்சிக்காரனுக்கு அவர் என்ன பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க. அதே திமுக தொண்டர் உணர்வுல தான் நான் இப்ப சொல்றேன். என் காதுக்கும் வரும்ல. 50 வருஷ பொது வாழ்க்கையில கட்சிக்காரங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, கட்சியை வழக்கு என்ன பண்ணிருக்காருன்னு கேக்குறீங்க சார். அப்படி ஒரு மருத்துவக் கல்லூரி கட்டின விஷயத்துல 24% கமிஷன் வாங்கி இருக்கிறாங்க. யாரு என்னன்னு சொல்ல மாட்டேன். பேசின விஷயத்தோடு தொடர்புடையது 24%. அதனுடைய விளைவாதான் எடப்பாடி ஒரு அறிக்கை விட்டார். இப்ப நீ கட்சிக்காரன் சரி, அது கூட விடுங்க. நான் அவனை எப்படி டீல் பண்ண எனக்கு தெரியும். அதெல்லாம் டீல் பண்ண வேணா பூஜ்ஜியால் உட்காருக்கேன் கூட துரைமுருகன் சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெருக்கங்கிறது ஸ்டாலினோட அவருக்கு இருந்ததும் இல்லை, விரிசலும் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. நானும் பார்த்துட்டு இருக்கிறவங்க கேள்விப்படுறவன் தானே. என்ன தன் பையனுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்கன்னு ஒரு 6-7 தடவை போய் கேட்டாரு இந்த 6 மாசத்துல. ஒவ்வொரு முறையும் அவர் மூக்குடைப்பட்டு தான் வந்தார். அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட முடியலன்னு சொன்ன விதமும் அவளை ரசிக்க முடியாது இல்லைங்கிறனால நாகரிகமா மூக்குடைப்பட்டு வந்தாருன்னு சொல்றேன். அங்க என்ன நடக்குன்னு பாருங்கன்னு உளவுத்துறை ரிப்போர்ட்டை தூக்கி போட்ட போது துரைமுருகனால பதிலே சொல்ல முடியல. அந்த லட்சணத்துலதான் வெள்ளூர்ல திமுக கட்சி இவர் மேற்பார்வையில நடத்திட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் தொண்டனுக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு.